بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஒரு மனிதன் இங்கே கூட ஒவ்வொருத்தரும் வந்து அசஹாப் இந்த நாங்கள் ஒரு கூட்டத்தை உள்ளவங்களும் சொல்கிற அசஹாப். ஃபீல்ன்றது வந்து யானை. அலம் யஜ்அல் ஜஅலன்றது வந்து ஆக்கினான், யஜ்அல்ன்றது ஆக்குவான்ன்றதுக்கு சொல்கிறது. கைதுன்றது வந்து தந்திரம், ததுலீல்ன்றது தோல்வி, அரசல் என்ற அனுப்புறதுக்கு செல்வது, அலையும் இடைச்சொல் வந்து அலாக்கு பின்னால் எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அலாக்கு பின்னால் எப்பயுமே வந்து என்ன செய்யும், கசரு வரும் அந்த கடைசி சொல்லுக்கும். அலையும் பைரன் பறவை, அபாபீல் என்ற பறவை விளங்கா. அரபு சொல்ல அபாபீல்ன்றதுக்கு வந்து ஒரு சொல் வந்து என்னென்னு சொன்னால் கூட்டமான பறவை, கூட்டமான. தைரண்ட பறவை கூட்டம்னு சொல்கிற அரபு. அபாபீல்ன்ற கூட்டமாக வரக்கூடியது. அப்போ அபாபீல் என்ற பறவை வந்து சொல்கிறாங்க கருத்து. அபாபீல் என்ற பறவை விளங்கிச்சா. சிலவங்க சொல்கிறாங்க வந்து கூட்டமாக வந்த பறவை, சரி சொல்கிறான். எனவே கருத்து தான் பார்ப்போம். தர்மி ரமா யர்மி, தர்மின்னு சொல்கிற வந்து எரியிறது சொல்கிற. தர்மின்ற பறவை பெண் பாலாக இருக்கிறதுனால அல்லதில் வந்து தேவை கொண்டாந்து பெண் பாலை யூஸ் பண்ணுறான். இல்லை ஆணாக இருந்தால் யர்மின்னு சொல்லி வரும் விளங்கிச்சா. அப்போ இங்கே பெண் பாலாக இருந்தால் தர்மின்னு சொல்லி அல்லதில் சொல்கிறான். பிஹிஜாரத்தின் தயிர் பெண்பால் விளங்கல. அதாவது அடுத்தது ஹிஜாரத்தின் ஹிஜாரான்றது கற்கள். சிஜ்ஜீல்னு சொல்கிறது வந்து அதாவது சுடப்பட்ட கற்கள், சுடப்பட்ட விளங்குச்சா. நெருப்பினால ஏதோ ஒரு வகையில் சுடப்பட்ட சூடுனால உள்ள கற்கள். ஜஅலன்றது ஆக்குறதுக்கு செல்வது. அஸ்பிம் வைக்கோல்னு சொன்னால் என்னது, இந்த கோதுமையில் செஞ்சு போட்டு இந்த புல் அதில் எல்லாம் செஞ்சு எடுத்து வரக்குள்ள அது அப்படி வைக்கோலாக கடைசாக மீமே அந்த வைக்கோல்னு சொல்கிறது. மாக்கூல்னு சொல்கிறது வந்து மெல்லப்பட்ட, அதாவது சாப்பிடப்பட்டது, அதாவது தூளாயின்னு சொல்லலாம். சாப்பிடப்பட்ட வைக்கோல். அதாவது இந்த இடத்துல வந்து மெல்லப்பட்டனா சாப்பிடப்பட்டதுன்னு சொல்லப்படும். எனவே இதுதான் வந்து இந்த சொற்கள் கருத்து. இப்போ நாங்கள் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது இந்த சூறா வந்து மக்கி என்ன சொன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும். வந்து அபாபியில் வந்து மக்காலிக்கு கூட நபி அவங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறைஷிகளுக்கு வந்து சொல்லி எல்லாத்தாலும் சொல்கிறாங்க. ஏன்னா குறைஷிகளுக்கு மத்தியில் யானைப்படைன்னு சொன்னால் அவங்க நல்ல பிரபல்யம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையிலேயே நடந்த சம்பவம், என்ன செய்ய மாட்டாது, மறக்க மாட்டாது. நபி அவங்க சின்ன பிள்ளைக்கு இல்லை, நபி அவங்க பிறந்த வருஷம் சரியா, பிறந்த வருஷம். அப்போ அந்த நேரத்தில் வந்தது. அப்போ நபி அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளோ பெரியப்பாங்க, பெரிய ஆட்கள் இருப்பாங்க, கண்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இது மக்காவுடைய சூறா, இதில் எந்தவித கருத்து வேறுபாடுமே கிடையாது. அப்போ இந்த சூறா இறக்கப்பட்டது காரணம் என்ன, இந்த சூறா இறக்கப்பட்டது இந்த யானைப்படையை பற்றி இந்த மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி, யானைப்படையை பற்றி மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி தான் இந்த சூறா வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இறக்குறான். அப்போ யானைப்படையை பற்றி இந்த மக்களுக்கு வந்து நேரத்தோடு ஆளுகளுக்கு தெரிஞ்சு தான் இருந்துச்சு இல்லைங்களா, நிறைய ஆளுகளுக்கு தெரிஞ்சாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா வந்து யானைப்படையை பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த சூறா வந்து அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் வந்து இந்த சூரத்தில் வந்து யானைப்படையை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறான் இல்லை. என்ன சொல்கிறான், பறவை வாஞ்சி யானைப்படையை வந்து கல்ல தெரிஞ்சு யானைப்படை அழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். வேறொரு விஷயமே இதில் இல்லை விளங்கா. இந்த விஷயம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சு தான் எரிஞ்சு, யானைப்படைக்கு பறவை வாஞ்சி கல்லடிச்சு எரிஞ்சிட்டு. இப்போ இதில் என்ன புதுணும், இப்போ அல்லாத இங்கே என்னத்தை எங்களுக்கு சொல்ல வரான், என்ன இந்த யானைப்படையை பற்றி மட்டும்தான் இங்கே சொல்ல வரான், இல்லை வேறு ஏதோ ஒரு மர்மம் ஒன்றும் இருக்குதா விளங்குச்சா என்றது ஒரு கேள்வி ஒன்றா இருக்குது விளங்குச்சா. இதுக்கு வந்து சில ஆட்கள் சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம், அந்த விளக்கங்கள் நாங்கள் வந்து கடைசியாக நாங்கள் வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ இந்த இதில் வந்து அலம் தர கைஃப, அலம் தர அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அலம் தர. இந்த அலம் தரன்ற சொல்லிக்குதே, இந்த சொல் வந்து 3 சொற்களில் கொன்ற ஒரு சொல்லாக இருக்குது. வந்து ஒரு சொல், லம் வந்து ஒரு சொல், தர வந்து ஒரு சொல் விளங்க. தரண்டா தரான்னு வந்த சொல்லேருந்து வர தரண்டா காண்றது சொல்கிறது. லம்முண்டா இல்லை என்ற சொல், இடைச்சொல், இல்லைன்னு சொல்கிறது விளைஞ்சா. காணவில்லை விளைஞ்சா, காணவில்லை, அது ரெண்டு நாங்கள் ஜாயின் பண்ணி தமிழில் காணவில்லைன்னு எழுவோம். ஆனால் அது வந்து காண இல்லை தானே, அது
விளங்குதா? ஆனால் ஜாயின் பண்ணி எழுதிடுவோம். அந்த இல்லையே ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி இவ்வில்லைன்னு எழுதிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணி வந்தாலும் பட் அது சொல் வந்து 2 சொல். விளங்குதா? வந்து என்னது வந்து அந்த இருக்குது, இது வந்து கேள்விக்குறிக்குள்ள சொல். நாங்கள் வந்து காணவில்லையா கேட்கல யான்னு ஒரு சொல்ல கொண்டுருவோம். இந்த யாண்டு கூட அது ஒன்று மாதிரி இருந்தாலும் அது வேறு சொல் தான், அது தனி சொல். அது விளங்குதா? யா வில்லை யான்றது அப்போ தனி சொல். அப்போ இங்கே வந்து அல்லாஹ் வந்து 3 சொல்ல ஒன்று போட்டு என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து காட்டுறான். நீங்கள் கண்டிப்பீங்க. அற ஐத்த நீங்கள் கண்டீர்களா, அற ஐத்தல்லதி யுகர்திபு பித்தீன். விளங்குதா? கியாமத் நாளை கொண்டு பொய்ப்படுத்துபவனை நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டீர்களா. அங்கே அற அற ரைத்த தான் காண்றதுக்கு வந்து கேள்விக்குறி. அப்போ கண்டீர்களா. இங்கே வந்து அல்லாஹ் கேட்குறான், அலம் தர நீங்கள் காணவில்லையா. இது வந்து ஏன் அங்கே கண்டீர்களானா அங்கே பாஸ்ட் டென்ஸில் பாவிக்கிறான். ரான்றது பாஸ்ட் டென்ஸில் வர சொல், இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பாவிக்கிறான் தரான்னு சொல்லி. அப்போ காணவில்லையா. விளங்குதா? அப்போ அலம் தர நீங்கள் காணவில்லையா. அலம் தர கெய்ஃபன்றது வந்து என்னதுன்றால் அதாவது வந்து கெய்ஃப ஃபால ரப்பு, உங்களோட ரப்பும் செய்த விஷயத்தை எப்படி உங்களோட ரப்பு செய்தான் என்பதை நீங்கள் காணவில்லையா. கெய்ஃப எப்படின்ற கருத்து சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த கருத்து. ஃபால ரப்புக்கு பி அசாபுல் ஃபீல், அசாபுல் ஃபீலுக்கு அந்த யானப்படையினருக்கு அல்லாஹ் தாலா உன்னுடைய ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் வந்து காணவில்லையா என்று அல்லாஹ் தாலா வந்து கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து கேட்குறான். அப்போ இங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டதுக்கு என்ன, இது வந்து இந்த கன்று சொல்லிக்குது, நபியே நீங்கள் காணவில்லையா. ஒரிஜினலாக இந்த குர்ஆனாய் இறங்கின நபியை தான் குறிக்குது. ஆனால் இது வந்து என்ன செய்யுது, அவ்வளோ உம்மத்தையும் வந்து குறிக்கும். நீங்கள் காணவில்லையா எல்லாரையும் வந்து என்ன செய்யும், நபியை குறிக்கிறதோட என்ன செய்யும், ஒவ்வொருத்தரையும் யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை கேட்குறாங்களோ அவனுக்கு என்ன செய்யும், குறிக்கும். இது நீ என்ன காணவில்லையா. இது வந்து ஒரு பிரபல்யமான வரலாறில் வரக்கூடிய ஒரு சம்பவம். யானைப்படன்றது வந்து இது வந்து அவசியம். யானைப்படன்றது முஸ்லீம்களுக்கு மத்தியில் மட்டும் பிரபல்யமான ஒரு சம்பவம் அல்ல. இது யானைப்படன்றது வந்து கிறிஸ்டியனுக்கு மத்தியில் ஒரு பிரபல்யமான சம்பவம். ஏன்னு சொன்னால் இந்த யானைப்படம் நடந்தது எங்கால, கிறிஸ்டியன் தான் வந்தது. விளங்குதா? கிறிஸ்டியன் வந்து தான் இந்த கவுத்துலாம் உடைக்கணும். நான் சம்பவத்தை சொல்லுவேன். சீரியா இந்த யமன்லேருந்து, சீரியாலேருந்து இல்லை யமன்லேருந்து வந்தது. அப்போ யமன்லேருந்து வந்த ஒரு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த வந்து அப்போ கிறிஸ்டியனுக்கு மத்தியில் கூட இது மிகவும் பிரபல்யம். ஏன்னா அவங்க அடிபட்டவங்க, பிரபல்யம். அப்போ இது எல்லாருக்கும் மத்தியில் பிரபல்யமான ஒரு சம்பவத்தை தான் அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களுக்கும் பிரபல்யம், இந்த முஷ்ரிக்கீன மக்காவுக்கும் வந்து பிரபல்யமான ஒரு சம்பவத்தை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான். அப்போ நீங்கள் வந்து காணவில்லையா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ ததுலீல். நாங்கள் என்ன இந்த அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ ததுலீல், அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா, கைதம் அவங்களுடைய தந்திரங்களை ஃபீ ததுலீல் தோல்வியாக, அவங்களுடைய தந்திரங்களை தோல்விக்குள்ளாக்க ஆக்கலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். அவங்க என்னமெல்லாம் தந்திரம் போட்டுக்கொண்டு தானே வந்தாங்க. யானைப்படை எடுத்துக்கொண்டு குறைஷ் அரபியல் இருக்கிறாங்களே, அரபியல் யானையை கண்டிப்பாங்களா. இப்போ உள்ள அரபியல்கிட்ட போய் யானைண்ட கேட்டால் அவன் டிவியில் கண்டிருந்தால் தான் அவனுக்கு யானைண்டா என்னென்னு தெரியும். காணாத ஒரு புள்ளைய பார்த்து யானை அந்த பெரிய ஆட்களாக இருந்தாலும் யானைன்னு என்னென்னு கேட்டான் அவனுக்கு யானை என்னன்னு கண்டிக்க மாட்டானே. விளங்குச்சா? யானைன்றதை கேள்விப்பட்டிருப்பானே தவிர கண்டு இருக்க மாட்டான். கண்டால் தான் அவனுக்கு ஓ இப்படியான ஒரு மிருகம் உண்டு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பான். ஏன்னா பெரிய ஒரு மிருகத்தில் ஒரு பெரிய ஒரு உடம்பு உள்ள ஒரு மிருகம் உடனே அது. அப்போ அந்த காலத்தில் யானை காண்றன்றது அவனுக்கு வந்து ஒரு பெரிய அரிதாயிருந்துச்சு. இப்போண்டா இனி கண்ட போன டிவிகளெல்லாம் காண்றதுனால லேசாக கண்டுடலாம். அந்த காலத்தில் டிவி ஆயிருந்துச்சு, இல்லை ஆட்கள் போகிறதா இருந்துச்சு. ஒருத்தரும் போகிறதும் இல்லை, டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கும்போது யானை காண்றன்றது அப்போ அவங்க யானையை காணலை. இப்போ யானை படையன்னு வந்தால் எப்படி இருக்கும், அவன் பார்த்தாண்டா அவன் பார்ப்பான், இது என்னப்பா இது என்ன எங்கே இது வந்தான் என்னது இது, அவன் யுத்தம் செய்கிறது என்ன போனாலும் அதோட அவன் என்ன மடங்கிடுவான். அப்படியான ஒரு யானைப்படை. ஆப்பிரிக்கால என்னன்னு வாரான், யமன் எங்கே, அது சம்பவத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன். நான் சம்பவத்தை சொல்கிறேன், யானை எங்கேருந்து வந்தன்ற சம்பளம் விலங்கத்தானே வேணும். அது சம்பவத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன். நான் மூலம் கருத்தை பார்த்துக்கொள்வோம். அதுக்கு பின்னால் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அர்சல் அலைஹிம் தைரன் அபாபீல். அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்ன, அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அனுப்பினான் தைரன் பறவைகளை, அபாபீல் என்ற பறவைகளை. இல்லைங்களா? இந்த அபாபீலுக்கு வந்து சிலவங்க சொல்கிறாங்க வந்து கூட்டமான பறவைகள். ஆனால் லேசானது என்னன்னா அபாபீல் என்ற கூட்டமான பறவைகளை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பறவைகள் ஒன்றா வரல, என்ன செஞ்சு கூட்டமாக என்ன செஞ்சு பறவைகள் வந்துச்சு. அப்போ கூட்டமாக தான் வந்து என்ன செஞ்சிச்சு, இந்த பறவைகள் வீசிச்சு. அப்போ அந்த பறவைகள் வந்துச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான், தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அந்த பறவைகள் என்ன செஞ்சது, தர்மீஹிம் அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது, எரிந்தது, பிஹிஜாரத்தின் கற்களை, மின் சிஜ்ஜீல் சுடப்பட்ட கற்களை எரிஞ்சது. இல்லைங்க?
இதுக்கு வந்து விளக்கம் சொல்லும்போது சொல்லுன்றாங்க என்ன சொன்னால், அதாவது சுடப்பட்ட கற்கள்னு சொன்னால் அந்த பறவைகள் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு கற்கள் ஒரு கல்லை வாயால் கொண்டாந்து எரிஞ்சிச்சு, ஒவ்வொரு கல்லாக கொண்டாந்து எரிஞ்சிச்சு. அப்போ பறவைகள் கொஞ்சமாக இருந்தேன்னு சொன்னால் இப்போ எத்தனை பேருக்கு அடிபடும் அது வேலையா. அப்போ உண்மையிலே நிறைய பறவையாக இருந்திக்கணும். அதோட பறவைகள் வந்து எவ்வளோ பெரிய கல் தூக்கியலுமா, சின்ன கல்லை தான் தூக்கலாம். பறவைகள் எவ்வளோ பெரிய பறவை எடுத்து பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு பறவையாக தான் இருக்கும். நாங்கள் கற்பனைக்கு இல்லாத ஒரு பறவையை கண்டா அந்த மக்களே சொல்லியிருப்பாங்க, அந்த குறைசிலே சொல்லியிருப்பாங்க, இப்படிப்பட்ட பறவைகளை நாங்கள் கண்டே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படின்னு சொல்லலை, பறவைகள் வந்து கற்களை கொண்டு எரிஞ்சு நான் வருத்தம் என்ன, சாதாரணமாக காண்ற பறவைகள்னு தான் அவங்க விளையும் கொண்டாங்க. விளைஞ்சா அவங்க நேரத்தோடு அந்த பறவைகளை கண்டிருக்க மாட்டாங்க. விளைஞ்சா சைஸில் வந்து பார்வையில் வந்து அது சாதாரண ஒரு பறவையாக இருந்திருக்கும். விளைஞ்சா அப்படியான ஒரு பறவைகள் வந்து என்ன அபாபில் என்ற பறவைகள் விளைஞ்சா அப்படியான பறவைகளை கொண்டாந்து அந்த பறவைகள் என்ன செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து என்ன செஞ்சு கற்களை வந்து எரிஞ்சிச்சு. ஃபஜா அலவும் அந்த கற்களை எரிஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சா, ஃபஜா அலவும் அவர்களை ஆக்கினான். யார் யாருக்கெல்லாம் அந்த கல்லுகள் பட்டிச்சோ அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சா ஆக்கினா அஸ்பிம் கூல், அதாவது வந்து மெல்லப்பட்ட வைக்கோல் போல் அல்லாஹ் ஆக்கினான். அப்படின்னு அர்த்தம் என்ன, அதாவது மிருகங்கள் வந்து வைக்கோலை சாப்பிட்டு கழிவு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது அப்படி அந்த தூளாகி அதில் ஒன்றுமில்லை எடுக்கிறதுக்கு சக்கை, அப்படியான ஒரு சக்கையாக மக்களை அல்லாஹ் அந்த வந்த மக்கள் அந்த எல்லாத்தையும் அப்படி துண்டு தூளாக பொடியாக ஆக்கி போட்டான். அதனால் அல்லாஹ் வந்து சொல்லுவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அந்த கல் பட்டு விளங்குதா அப்படியே ஆகிவிட்டோம். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் சம்பவத்தை பார்ப்போம். என்ன இதை பற்றி எப்படி இந்த சம்பவம் சொல்லுதும். சரி, முதலாவது இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சம்பவம் இப்போ நான் சொன்ன இந்த இந்த குர்ஆனில் சொன்னதுக்கு இவ்வளோ தான் குர்ஆனில் வாரது. இதுக்கு மேலே ஒரு இதுவுமே குர்ஆனில் இல்லை. ஹதீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸில் எங்கேயுமே இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஹதீஸ்லேயும் எங்கேயுமே கிடையாது இந்த பறவை எப்படிப்பட்டது, எத்தனை கல் கொண்டாந்துச்சு, ஒரு கல் கொண்டாந்துச்சா 10 கல் கொண்டாந்துச்சா, ஒரு இதுலேயுமே ஹதீஸ்ல ஒரு ஹதீஸுமே கிடையாது. அதான் சுடப்பட்ட மண்ணு அல்லாஹ் சொல்லிட்டானே, மன்னர் அபுரா வந்தானா யார் வந்தான்னு ஒன்றுமே குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே கிடையாது. அர்த்தம் என்ன, மக்களை பார்த்து கேட்குது, கண்டீங்களா கேட்க அர்த்தம் என்ன, கண்டீங்க தான் என்ன பண்ணீங்க, இப்படி கண்டுமா நீங்க இப்படி நடக்கிறீங்க. சில கேள்விக்கு இது புதுனத்துக்கு கேட்குறது, என்னப்பா இப்படி கண்டுட்டுமா நீ இப்படி நடக்கிறான்னு நாங்கள் கேட்போம் இல்லையா, உனக்கு இப்படி நீ பார்த்து போட்டு நீ இப்படி செய்கிற. சில டிரைவ் பண்ணுவாங்களவா டிரைவ் பண்ணக்குள்ள பார்ப்பேன், பாருங்க அப்போ இப்படி ஆக்சிடென்ட் நடக்குது, இப்படி நான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவன் என்ன இப்படி ஆக்சிடென்ட் நடக்கிறன்ற கேள்வி அவன் அதே கேட்குறான். அவன் கேட்குறான் என்ன இதெல்லாம் இப்போ உனக்கு ஒரு படிப்புன்னு இல்லையா இதால். அதான் என்ன சில விடங்களில் வந்து அல்லாஹ் என்ன செய்வான், இப்படி கேட்பான், ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி கேட்பான். இப்படியெல்லாம் நீங்கள் கண்டு கூட உங்களுக்கு அறிவு வரலையே, இப்படியெல்லாம் புது ஒரு பறவையால் சின்ன ஒரு பறவை கொண்டு சின்ன கல்லை கொண்டு வந்து அடித்து நீங்கள் உங்கள் கண்ணால் கண்டுங்க தானே, பறவை கல்லை கொண்டு போட்டு மனுஷன் சாருன்னு சொன்னால் உங்களோட நடக்க முடிய விஷயமா இது, இப்படியெல்லாம் கண்டேங்க உங்களுக்கு என்ன புத்தி இல்லையான்றத அதில் வந்து என்ன செய்கிறான், இவ்வளோ கண்டுமா உங்களுக்கு படிப்புன்னு இல்லையே, நீங்கள் ஏன் ஈமான் கொள்றீங்க இல்லை, ஏன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்க இல்லை, ஏன் இந்த அல்லாஹ் வந்து நீங்கள் வணங்குறீங்க இல்லைன்றது அதில் வந்து அப்படி ஒரு இதை கேள்விக்குறி கேட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்கள வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து வெளியாக்குறான். இப்படியான மக்களாகிக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி வெளியாக்குறான். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த சம்பவத்தை செல்றதுக்கு முன்னால் முதல்ல நான் வந்து உங்களுக்கு என்ன விளக்கணும்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இப்போ நான் சொல்ல போகக்கூடியது எல்லாமே வரலாறு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் விளங்குதா. நான் சொல்ல போகக்கூடிய இப்போ இதுக்கு போகிற சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வரலாறு. ஹதீஸ்னா ஒன்று சொன்னால் நான் ஹதீஸ்ன்னு சொல்லிடுவேன், அதோட நான் வந்து அது வந்து ஹதீஸ் எங்கே வருதுன்றதை சொல்லிடுவேன் நான் விளங்குதா. அப்படி இல்லாமல் அவ்வளோ இப்போ நான் என்ன பேசுவேனோ அவையெல்லாம் வரலாறு. வரலாறுன்னு சொன்னால் தப்சீர் கிரந்தங்க எல்லாத்துலேயுமே வருது, விளைஞ்ச தப்சீர் கிரந்தம் எல்லாத்துலேயும் வருது. வரலாறு எங்கள்ட இஸ்லாமிய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு கிரந்தங்களில் வரும் விளங்குச்சா. வரலாறு வாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வரலாறு எழுதலாம் விளங்குச்சா. அந்த வரலாறை சொல்கிறதுக்கு முன்னால் நான் இன்னொரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன் விளங்குச்சா. ஹதீஸை ஏன்னா சும்மா கண்ட போனதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது, வரலாறுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடலாமா சொல்ல முடியாது, அதை சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதுனால தான் நான் சொல்ல போகிறேன் விளங்குச்சா. அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவோன்றாங்க, ஹதீஸு அன் பனி இஸ்ராயில வலா ஹரஜ். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பனு இஸ்ராயில் அறிவிக்கக்கூடிய கதைகள் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது விளங்குச்சா. பனு இஸ்ராயில் அறிவிக்கக்கூடிய மக்கள் அறிவித்தா நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து மக்களுக்கு நீங்கள் அறிவிங்க, அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இமாம் புகாரி அவங்க, இமாம் அஹ்மத், திருமதி, அபுதாவுத் கிரந்தங்களில் வருது.
இதில் இந்த வரலாறு இப்போ எங்கேருந்து வருது? பனு இஸ்ராயலுடைய இதுலேருந்து அவங்களோட கதைகள்ல தான் இது வந்து இந்த வரலாறு. குறைஷி வேலை பனு இஸ்ராயல் வரலாறுலையும் இது இருக்குது. பனு இஸ்ராயல்னு சொல்கிறது வந்து இப்போ இந்த ஜூஸ், இந்த கிறிஸ்டியானி எல்லாமே அடக்குதுன்னு. அவங்க வேற ட்ரைப், எல்லாரும் வேற ட்ரைப் விளங்கா. இந்த குறைஷி மட்டும்தானா இதை வந்து பதிச்சு வச்சுக்கிறான்? இல்லை, வரலாறு முழுக்க எந்த வரலாறுன்னு எடுத்து பார்த்தாலும் எல்லா வரலாறுலையுமே இந்த ஃபீல் யானப்பனுடைய அது இப்போ மீக்குதானே பனு இஸ்ராயல். பட் இப்போ மீக்கிறாங்க பனு இஸ்ரேல் பனு இஸ்ரேல்ன்ற வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட மகன் இப்போ நீக்கிறாங்க. அவங்களாம் இப்போ இஸ்ரேல் தான் பனு இஸ்ரேல் தான் யாக்கூபுடைய பிள்ளை. அப்படியே அந்த தொடர் எல்லாம் பனு இஸ்ரேல். அவங்க வந்து அதாவது பேர் அல்லாஹ் பனு இஸ்ராயல்னு குறிப்பிடுறது வந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த அந்த மக்களை மட்டும் தானே? இல்லை 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 அதுக்கு பின்னால் வாரவங்க எல்லாருமே வந்தாலும் பனு இஸ்ரேல். இப்போ குறைஷின்னு சொன்னால் இப்போ குறைஷி அழிஞ்சு போய்த்தா? இல்லை, இப்போயும் வந்து குறைஷிலே இருக்கிறாங்க. இல்லைங்களா? அந்த பரம்பரை ஒரு பரம்பரைன்னு இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில் தான் குறைஷி வருது தானே. அப்போ அந்த இஸ்மாயிலுடைய பரம்பரை என்ன குறைஷி. இப்போ நாங்கள் குறைஷின்னு சொல்கிற வந்து குலம் இஸ்மாயிலுடைய பரம்பரையிலேருந்து வந்துன்றோம். அதே மாதிரி பனு இஸ்ரேல் யாரோட பரம்பரை? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையிலேருந்து வருது. அது அழியாத ஒரு பரம்பரை. அது விளையா, அது ஒரு பரம்பரை. ஆனால் அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் வேணும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. பனு இஸ்ரேல் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டு வைக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டு வைக்கிறாங்க? யஹூதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி பனு இஸ்ரேல் எவ்வளோ பேர் கிறிஸ்டியன் ஆகிக்கிறாங்க இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. கிறிஸ்டியன் மதத்தை ஏற்றுக்கணும். அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் இஸ்லாத்தை ஏற்றிப்பாங்கன்னு அந்த காலத்தில். அப்போ அவசியம் இல்லை இந்த யஹூதிகள் மட்டும்தான் பனு இஸ்ரேல்ன்றது. அப்படி 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 யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்க அவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க? அதுக்குள்ள வந்து அடங்குவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பனு இஸ்ரேலை வந்து சொல்கிறோம். அப்போ பனு இஸ்ரேல்னு சொல்லும்போது நாங்கள் வந்து என்ன செய்யலாம்? வந்து இந்த அதாவது கிறிஸ்டியன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் சம்பவங்கள், யஹூதியில் அறிவிக்கக்கூடிய சம்பவங்கள், அதே போல் வந்து கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு தெரியும் வந்து பரக்கத்து புன் நௌஃபல் எங்கே இருந்தார்? பரக்கத்து நௌஃபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அங்கிள். சரியா? அவங்க எங்கே இருந்தாங்க? மக்களை தான் இருந்தாங்க. விளங்குச்சா? அவங்க ஒரு கிறிஸ்டியன் மக்கள். அப்போ மக்கவாதி எல்லாமே சிறுக்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க? இல்லை, அங்கேயும் கிறிஸ்டியன் இருந்தாங்க. இல்லாமல் இல்லை. யஹூதியிலே இருக்கும்போது கிறிஸ்டியன் இருக்காமல் இருந்திருப்பாங்களா? கிறிஸ்டியன் நிச்சயமாக இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் நிறைய வரலாறுலாம் இருக்குது. அந்த வரலாறுல வரக்கூடிய விஷயம் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவங்களோட விஷயங்களை நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? அறிவுங்க. இதில் வந்து அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ஹதீஸுக்கு அதையும் சொல்லிட்டு தான் நான் வரலாறு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். விளங்குச்சா? இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான் ஃபக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹத்தஸுகும் அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப்னா வேதத்தை உடையவர்கள். விளங்குச்சா? இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. வேதத்துடைய வல்லவர்னு சொன்னாங்கன்னா யஹூதியன் வருவாங்க, கிறிஸ்டியன் வருவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பட்டோலையும் கொடுக்கப்பட்டவங்க எல்லாரும் வருவாங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன வராங்களோ எல்லாம் வேதத்துடையவங்க, அல்லாஹ்வுடைய வேதங்கள் கொடுக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்களும் உங்களுக்கு எந்த யாவது அறிவிச்சேன்னு சொன்னால் ஃபலா துஸதிகூஹும் அவங்கள நீங்கள் வந்து உண்மைப்படுத்தவும் வேணாம். வலா துகதிபூஹும் அதே போல் நீங்கள் வந்து அவங்கள வந்து பொய்ப்படுத்தவும் வேணாம். நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மைப்படுத்தவும் வேணாம், அவங்கள பொய்ப்படுத்தவும் வேணாம். வக்கூலு நீங்கள் சொல்லுங்கள் ஆமன்னா பில்லா நாங்கள் ஈமான் கொண்டுறோம் அல்லாவை கொண்டு, குதுபி அவனுடைய வேதத்தை கொண்டு, ருசுலி அவங்களுடைய ரசூல் மாலையை கொண்டு நாங்கள் வந்து ஈமான் கொண்டோம். ஏன் இது நபிமார்கள் சொல்லி இருக்கலாமே சில நேரத்துக்கு? அந்த பனு இஸ்ரேல் அறிவிச்சா நபிமார்கள் சொல்லி இருக்கலாமே, அல்லது சொல்லாமே இருக்கலாம். அப்படி தானே? இப்போ எங்களுக்கு தெரியாதுண்ணே சொல்லாங்களா இல்லையான்றது எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க வந்து அல்லாவுடைய கிதாபு அல்லாவுடைய ரசூல் மார்களை கொண்டு ஈமான் கொண்டோம்னு சொல்லுங்கள். ஃபைன்கான ஹக்கன் அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் லம் துகதிபூவும் நீங்கள் அப்போ அவங்கள பொய்ப்படுத்தலை. நீங்கள் இப்போ அவங்கள நேரத்தோட பொய்ப்படுத்தலை தானே? அவங்க இப்போ உண்மையாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே அவங்கள பொய்ப்படுத்தலை, தப்பிட்டீங்க. இல்லாட்டி நீங்கள் நபியை பொய்ப்படுத்தின மாதிரி ஆயிருமே. பனு இஸ்ரேலில் ஒன்றை சொல்லி இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கண்டா என்ன நடக்கும்? அது உண்மையாக இருந்தால் நீங்கள் நபியை பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். தெரியாமல் ஒரு பொய் ஒன்றுக்கு மாட்டிக்கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் நபி பொய் அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன செய்யலை? அவங்கள பொய்ப்படுத்தலை. வைங்கான பாத்திலன் அவங்க சொல்கிறது பிழையாக இருந்தால் எல்லாம் துசத்திக்குவோம் நீங்கள் வந்து அதை உண்மைப்படுத்தவும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை. விளங்குதா? அப்போ
பிரச்சனை உங்களுக்கு கேட்கலாம், அறிவிக்கலாம். ஆனால் உண்மைப்படுத்தவும் வேணும், பொய்ப்படுத்தவும் வேணும். கேட்டுட்டு அப்படி பெய்து கொண்டிருக்க வேண்டியதான். அதான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு சரியா பிழையா இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கேட்க வேண்டியதான், பெய்து கொண்டிருக்க வேண்டியதான். அதாவது என்ன சொல்ல வாரேன்னா, இதுக்கு பெரிய இடம் ஒன்று நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கேளுங்க போங்க, அப்படிதான். அமலுக்கு கொண்டாடுறது இல்லையே. இந்த வரலாறு இருக்குது, இந்த வரலாறு வந்து இஸ்லாத்துக்கு எதிராக எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது. உடனடியாக சொல்லுங்க இது பிழைன்னு. ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றாக எதுவும் வந்தாலும் அது பிழைன்னு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். வேணுச்சா விளங்கிச்சா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் தெளிவாக சொல்லிட்டான். குர்ஆன் ஹதீஸ்க்கு எந்தவித இந்த கருத்து வேறுபாடு முரண்பாடும் இல்லாமல் இந்த வரலாறு வருதுன்னு சொன்னால் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு போங்க. பொய்ப்படுத்தவும் வேணாம், உண்மைப்படுத்தவும் வேணாம். என்ன சொன்னால் சில நேரம் உண்மையாக இருக்கலாம், சில நேரம் பொய்யாக இருக்கலாம். நீங்கள் பொய்ப்படுத்தாமல் இருந்தாலும் அது எல்லா கணக்காக எல்லா ரெண்டு பக்கத்துக்கும் சமமாக பேய்த்திரும். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து இமாம் அஹ்மத் அவங்க அதே போல் அபூ தாவூத் அவங்க சரியான ஹதீஸ். எனவே இந்த அடிப்படையில் இந்த வரலாறு நான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன விளங்குது? வரலாறு எங்களுக்கு சொல்லலாம், ஆனால் சொல்லும்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும்? ஹதீஸ்ன்னு சொல்லிடப்படாது. விளங்குச்சா? இன்றைக்கி நாங்கள் வந்து அதிகமான பள்ளிகள் அங்கே இங்கெல்லாம் வரலாறை சொல்கிறாங்க, நிறைய வரலாறு. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து வரலாறுன்னு சொல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க? அதை ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு போய்த்துருவாங்க. எங்கட முஸ்லீம் மக்களுக்கு ஹதீஸில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அவங்க சொன்னது போய் சின்னமாய் ஆயிருமா இல்லையா? நபி சொல்லலை. விளங்கிச்சா? இப்போ இதை நான் இப்போ சும்மா அப்படியே அடிக்கி கொண்டு போய்த்து எல்லாமே ஹதீஸ்ன்னு சொல்லிட்டேன்டா என்ன எனக்கு நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? ஹதீஸில் வந்தேன்னு விளங்கிடுவேன். ஹதீஸ்லேயே வந்திருக்குது, ஹதீஸில் வரலாறுலாம் வந்திருக்குது. விளங்கிச்சா? இப்போ வரலாறு வேறு, ஹதீஸ் வேறு. விளங்கிச்சா? இதை விளங்குறதுக்காக வேண்டி தான் நான் இதை சொன்னேன். இந்த சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ரெண்டு ஹதீஸும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நான் அறிவிக்கிற வரலாறு இப்படி வரலாறு நான் அறிவிச்சேன்னு சொன்னால் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அறிவிக்கலாம். சரியாக நல்ல மாய்ப்படுது, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் இல்லை, சில விஷயங்களை சொல்லிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதை தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ வரலாறு என்னன்னு சொன்னால், அதாவது இந்த யமன் நாடு உங்களுக்கு தெரியும். யமனுக்கு இது வந்து அதாவது சவுதிக்கு அடித்தளத்தில் இந்த எங்கே இந்த சவுதிக்கு அடித்தளத்தில் அதாவது இந்த என்னது இந்த கடல் என்னது இந்த பிளாக் சீக்கு பக்கத்தில் அதோடு சேர்ந்தது தான் யமன் நாடு. இந்த யமன் நாட்டில் எந்தவித அதாவது யாருமே அங்கே வந்து அந்த நாடு இந்த அரப்ஸ் கண்ட்ரிகளில் கிறிஸ்டியன் ஆட்சி இருக்கல்ல. நாங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அரப்ஸ் கண்ட்ரி எந்த கண்ட்ரிலுமே கிறிஸ்டியன் ஆட்சி இருக்கல்ல. ஈராக்கை பாருங்கள், ஈரானை பாருங்கள். அதே மாதிரி ஈரான் வந்து அரபு கண்ட்ரி இல்லை. ஈராக், லெபனான், பலஸ்தீன் இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே கிறிஸ்டியன் ஆட்சி வந்து இந்த ஒரு நாட்டிலையும் இருக்கல. பலஸ்தீன் மட்டும் யஹூதியருடைய கையில் இருந்துச்சு. இல்லைங்களா? மற்ற எல்லா இடத்துலையுமே இருந்ததெல்லாம் வந்து முஸ்லிம்களுடைய ஆட்சி, சிறுக்கு செய்யக்கூடிய மக்கள். மக்காவை பாருங்கள், ஈரானை பாருங்கள். ஈரான் வந்து நெருப்பு வணங்கியல். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பல வித்தியாசமாக. அதே போல் யமன்லேயும் வந்து ஒரு ஆட்சி ஒன்று இருந்துச்சு. அந்த ஆட்சி வந்து கிறிஸ்டியனுடைய ஆட்சியாக என்ன செய்யலை, இருக்கல்ல. அப்போ அங்கே வந்து கொஞ்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன் மக்கள் கொஞ்சம் பேர் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இல்லைங்களா? அந்த மக்களை அந்த யமனில் இருந்த தலைவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அதாவது இவங்க கிறிஸ்டியன் சொல்லி போட்டு அழிக்கிறதுக்காக வேண்டி அவங்களெல்லாம் கொண்டு கிணத்துல போட்டு முழு பரம்பரையை அழிச்சான். கிணத்துல அப்படி கொண்டு அப்படியே போட்டான். சும்மா அந்த நபி அவங்களோட மௌத்தா வாரத்துக்கு அந்த சொற்ப காலத்தில் இந்த யானைப்படையுடைய இந்த சொற்ப காலத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் இது. விளங்கிச்சா? இந்த இதில் இப்படி அழிச்சான். இதில் ஒரு மனிதன் தப்பி இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் இவன் ஓடினா சீரியாவுக்கு தப்பி சீரியாவுக்கு போனான். இப்போ இவனுக்கு தப்புறதுக்கு வழி அவன் அந்த பக்கத்துக்கு புகையலாது. கடலை தாண்டணும். கடலை தாண்டுற அளவுக்குரிய டைம் வந்து போகாது. ஓடினவன் வந்து கரையாலே ஓடி வந்து என்ன செஞ்சான்? சவுதியெல்லாம் தாண்டி இப்படி போய்த்து சேர்ந்தான் சீரியாவுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு போகல. எங்கள் சீரியா வந்து இந்த கிறிஸ்டியனுடைய கையில் இருந்துச்சு. சீரியா வந்து கிறிஸ்டியனுடைய கையில் பெரிய ஒரு வல்லரசு நாடாது. அந்த காலத்தில் ஆகப்பெரிய வல்லரசு நாடு கிறிஸ்டியனுடைய வல்லரசு நாடு. விளங்கிச்சா? கிறிஸ்டியன் தான் ஆகப்பெரிய பெரிய நாடு அங்கே அதுதான் இருந்துச்சு. விளங்கிச்சா? அப்போ சீரியா அதாவது இந்த போப்புன்னு சொல்லுவோமே, இந்த போப்புன்னு சொல்கிறதுக்குதே அந்த காலத்தில் போப்பு இருந்தது ஷாமில். அதுதான் அவங்களோட வல்லரசு நாடு. விளங்கிச்சா? அது போப்பு இப்படி மாறி இப்போ வந்து இப்போ ஒரு இதில் ஈக்கிறாங்க. விளங்கிச்சா? அப்போ ஏன்னு சொன்னால் முஸ்லீம் நாடெல்லாம் வந்தப்போ அவங்க இப்படி போய்த்தாங்க. ஆனால் ஒரிஜினல் நாடு கிறிஸ்டியனுடைய நாடு வந்து ஷாம். அது வந்து இப்போ சொல்கிறது இந்த சூரிய நாடு அவங்களுடைய நாடு தான் அது. விளங்கிச்சா? முஸ்லீம்கள் வந்தப்போ கைப்பற்றின நாடு. அப்போ இந்த மனிதன் அங்கே போய்த்து போப்போ அங்குள்ள பெரிய மன்னர்கிட்ட சொன்னால் இப்படித்தானே எங்களுக்கு பிரச்சனை, அவ்வளோ மக்களையும் போட்டு கொண்டு அப்படியே கிணத்துல போட்டு புதைச்சிட்டான், எங்களுக்கு உதவி செய்யணும்.
இவன் என்ன செஞ்சான், இங்கேருந்து அங்கே போகிறது சரியான தூரம், சரியான லாங் டைம் தூரம். இவன் என்ன செஞ்சான், உடனே ஒரு கடிதம் எழுதி இவன் என்ன செஞ்சான் ஹபஷா, அந்த என்னது இந்த இந்த அபுசீனியா வந்து அடுத்த கிறிஸ்டியனுடைய பெரிய ஒரு, அதுவும் ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னால் உள்ள ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு. அது இவங்களுக்கு கீழே தான் அதெல்லாம் இருந்துச்சு, தான் பெரிய ஒரு நாடாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிட்டா, இப்படி தான் எங்கட மக்களுக்கு பிரச்சனை நடந்து யமனில், உங்களோட நாட்டுக்கு பக்கத்தில் இது நடந்து இருக்குது. எனவே நீங்கள் உடனடியாக இதுக்கு இந்த முடிவு, இந்த ஒரு இது ஒன்று எடுங்க, ஒரு நல்ல ஒரு முடிவோடு எடுங்க, இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும், எங்கட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அபுசீனியாவில் அந்த இந்த மன்னருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், எவ்வளோ இருந்தாலும் இவனுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இவனெல்லாம் சும்மா சுச்சுப்பி ஆட்கள், சின்ன சின்ன ஆட்கள் இவங்கெல்லாம், இந்த நாடெல்லாம். ஏன்னா இவனோட தான் பெரிய கிறிஸ்டியன்ஸ் தான் பெரிய நாடாக வல்லரசு நாடாக இருந்த நாடு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, உடனடியாக ஒரு படையவனை அனுப்பினான், 2 தலைவரை கொண்டு ஒரு படையவனை அனுப்பினான். அதில் ஒருத்தன் தான் வந்து அப்ரஹா, இன்னொரு ஆலயம் வச்சு 2 பேரை வச்சு யமனுக்கு அனுப்பினா, என்னத்தைக்கு யுத்தம் செய்ய சொல்லி. யுத்தம் செஞ்சு அந்த நாயை கைப்பற்றி எங்கட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி யுத்தம் செஞ்சு கைப்பற்றிட்டாங்க. அந்த நாட்டில் உள்ள அந்த மன்னரை கொண்டுட்டு விளைஞ்சா கைப்பற்றிட்டாங்க. இப்போ கைப்பற்றினதும் 2 தலைவர் தானே போனாங்க. இந்த 2 தலைவருக்கும் மத்தியில் பிரச்சனை வந்துட்டு யார் தலைவராக இருக்கிற அந்த இடத்துல விளைஞ்சா பிரச்சனை வந்தோடனே முடிவெடுத்தாங்க, நாங்கள் 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு யார் வெற்றுவோ அவர் இருப்போம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. அது அந்த காலத்தில் அப்படி தான் அவங்களோட முடிவெல்லாம் நடக்கும். வீரம் தான் தலைமத்துவம் என்ற முடிவில் தான் இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க 2 பேருக்கு மத்தியில் சண்டை பிடிச்சி அதில் வந்து மற்றவன் செத்தான், அபுரஹா தப்பிட்டான். அபுரஹா மன்னனா வந்தான் அந்த நாட்டுக்கு. அபுரஹா மன்னனா வந்தோடனே இது வந்து அபுசீனியாவில் உள்ள தலைவருக்கு கேள்விப்பட்டுச்சு, இப்படி இவங்க வந்து இவனுக்குள்ள யுத்தத்தை செஞ்சு இவனோட 2 பேரில் ஒருத்த செத்தவன போகிறோம், இவன் வந்து தலைமைத்துவம் எடுத்தோன்னு கேட்டோன்னே அபுசீனியாவில் தலைவருக்கு கோவம் வந்துட்டு, சரி இவன் பெரிய அநியாயத்தை செஞ்சானே, இப்படி அநியாயம் செய்யலாமா என்ற ஒரு வருந்தானே, இப்படி செய்யலாமா, ஒரு நல்ல ஒரு முடிவுகளே வந்திக்கணும், இல்லாட்டி எங்களுக்கிட்டையாவது கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் என்ற மாதிரி ஒரு கோவம் வந்து சரியான ஒரு கோவத்தில் நிறைய கடிதங்களை அனுப்பி இப்படி செஞ்சுக்கிறேன், உனக்கு எதிராக நான் படப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்யக்கூட அப்புறம் என்ன செஞ்சான், நிறைய இவனும் கடிதம் அனுப்பி ஆளை கூல் பண்ணணும், இப்போ இப்படி சரி கூல் பண்ணணும் தானே, கூல் பண்ணது நிறைய விஷயங்களை அனுப்பிட்டு இப்போ ஒன்றும் சரியாக கேட்குதில்லை. நல்ல சில விஷயங்களை அனுப்பி நல்லா விஷயம் நல்லா பெய்து கொண்டு இருக்குது. இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அந்த மன்னரை இன்னும் நல்லா சந்தோஷப்படுத்தவங்க சொன்னால் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு சிலை ஒரு கோயிலோட கட்டினான், ஒரு சேச்சொண்டை. எங்கே கட்டினான், யமனில் கட்டினான், பெரிய ஒரு சேச்சொண்டு. அந்த சேச்சு வரலாறுலேயே பெரிய சேச்சு, இவன் வந்து காபத்துல்லாவோட பெரிய சேச்சு, அது அவ்வளோ பெருசாக கட்டினான். அந்த சேச்சில் பேர் என்னென்னு சொன்னால் குல்லைஸோன்ற இந்த மாதிரி ஒரு பேர். அந்த பேரில் அந்த சேச்சை கட்டி அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அறிவித்தான் அபுசீனியாவுக்கு, இந்த நான் இப்படி தான் ஒரு சேச்சோட கட்டிக்கிறேன், இங்கே வந்து அரப்ஸ் வந்து நிறைய அவனுக்கு வந்தோன்னு விலங்கி இனிமே இப்படி தான் அரப்ஸ்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி அரப்ஸ் எல்லாம் வந்து எங்கள் மக்காவுக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு, இது எல்லா அரப்ஸும் போவாங்க. அப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு மக்காவுக்கு எல்லோரும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, இதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி இவன் ஒரு இதில் இப்போ அரபியோடு இப்போ இவனுக்கு ஒரு கோவம் வந்துட்டு தானே, தடுக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்திலேயும் ஒரு சேச்சை கட்டி அவனை சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்திலேயும் இப்படி ஒரு பேரை சேச்சொண்டை கட்டி, உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நன்கொடையாக தாரேன்னு சொல்லி போட்டு ஒரு சேச்சை கட்டி அவருக்கு அறிவித்தார். அறிவித்தோடனே அவர் பார்த்தாரு, நல்ல பெரிய ஒரு வேலையோடு செஞ்சுட்டான், ஒத்துக்கொண்டார். நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லி போட்டு அவர் ஒத்துக்கொண்டு பீஸ் ஆகிடும். இப்போ ஒரு 2 மத்தியில் நல்ல சந்தோஷமான விஷயம். அவரோட பேச்சில் சேச்சுன்னு கட்டி இவர் சொல்லி அனுப்பிக்கிறார், என்னது கட்டின சேச்சுக்கு இதுக்கு போகிறோம், அங்கே யாருமே ஹஜ்ஜிக்கு போடாமல் எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் இங்கே நான் கொண்டுருவேன் என்ற ஒரு இதில் சொல்லி அனுப்பிக்கிறாரு. இப்போ பார்த்தாரு, நல்ல ஒரு விஷயம் தான் நடக்குது, நல்ல விஷயம், நீ நல்லா செய்யணும்னு சொல்லி போட்டு இவன் செஞ்சுட்டு கதையை விட்டான். இப்போ அபுரஹா வந்து சொல்லிட்டு வந்தாலும் இப்போ நான் வந்து மக்களும் இல்லை, இதை முடிச்சு இங்கே தான் கொண்டுருவேன். இவன் என்ன செஞ்சான், 2-3 அரப்ஸை பிடிச்சி என்ன செஞ்சான்னு சொன்னால் அனுப்பினான் சில இடங்களுக்கு. எல்லா மக்களும் வந்து இந்த சேச்சி தான் வரணும், வந்து என்ன செய்கிறதுக்கு தவாஃப் செய்ய வரணும், எப்படி நீங்கள் கவுத்துல போய் தவாஃப் செய்கிறீங்களோ அதை விட்டுட்டு இப்போ இங்கே தான் வரணும், எல்லோரும் இங்கே தான் தவாஃப் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தான் ஒவ்வொரு ஊர்களில் நாடுகளில். அரப்ஸ் வந்து கேட்பாங்களா, அரப்ஸ் வந்து எப்போ கேட்டிக்கிறாங்க, இடத்தையே கேட்டிக்கிறாங்கன்னு, அரப்ஸ் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு. அது அந்த காலத்துலேயும் இந்த காலத்தில் யார் எங்கிட்ட சதாம் ஹுசேனை காணலையா, கட்ட சில இடத்துலையும் இல்லை, இப்படி தான் இப்போன்ட்டான் விளங்குச்சா. அரப்ஸும் அப்படி தான் இருப்பான், கட்ட சோறுக்காடு இருப்பான், என்னத்தை செஞ்சாலும் இந்த வாழை வச்சு இந்த கொத்துவேன்னு சொன்னாலும் கொத்து இப்படி தான் இப்போ இருப்பான் விளங்குச்சா. அப்படியான அரப்ஸ் பிடிச்சா பிடிலாம் இருப்பானோ. அப்போ இவ்வளோ செஞ்சாலும் சரி. இப்போ அரப்ஸு கோவம் வந்துச்சு, கொஞ்சம் பேர் என்ன 2 பேர் 3 பேர் யோசிச்சாலும் நாங்கள் என்ன செய்வோம், இந்த சேச்சுக்கு போவோம். இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, இப்போ இந்த சேச்சுக்கும் போகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், 2 பேர் முடிவெடுத்தாலும் நாங்கள் போய்த்து அதில்
அதில் கழிவு மோசமான முறையில் வெளிக்கெல்லாம் பேய்த்து அந்த பள்ளிக்குள்ளே நாசமாக்கி அந்த சேஜை நாசமாக்கி எல்லாம் நாசமாக்கி எல்லாம் செஞ்சு போட்டு நாங்கள் வருவோம்னு சொல்லி 2 பேர் போய்த்து அந்த சேச்சை நாத்தமாக்கி போய்ட்டு வந்துட்டாங்க 2 பேரும். விளங்குங்க. வந்தோடனே இந்த விஷயம் அப்ரஹா கேள்விப்பட்டுச்சு. யாருக்குனாலும் கேள்விப்பட்ட இந்த மாதிரி வேலை செஞ்சால் கோவம் வரதான் செய்யும் என்ன இல்லையா? கோவம் வரதான் செய்யும். அப்ரஹா கேள்விப்பட்டோன்னே அப்ரஹா கேள்விப்படிச்சு இப்படி தான் 2 பேர் வந்து இப்படியான வேலை செஞ்சுட்டு போய்த்தான், கோவத்தில் இப்படி செஞ்சுட்டு போய்த்தான் கேள்விப்பட்டோன்னே அப்ரஹா சத்தியம் பண்ணினா நான் போய்த்து இந்த காபுத்துல அவன் நேரத்தோட யோசனை இருக்குல்ல இந்த காபுத்துல உடைக்கணும் சத்தியம் பண்ணினா வந்து இதுக்கு நான் போய் தான் அந்த காபுத்துல்லா உடைப்பேன், அந்த காபுத்துல்லா உடைச்சி நான் அதுக்கு பழி எடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி என்ன செஞ்சான், ஒரு ஃபோர்ஸை தயார் பண்ணினான். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அப்ரஹாவோட வந்த ஃபோர்ஸ் தான் வந்து யானைப்படைன்னு நாங்கள் இன்றைக்கி செல்வது. அந்த யானைப்படை ஃபோர்ஸ் வந்து நிறைய கணக்கில்லாத ஒரு அளவுக்கு பெரிய ஒரு தொகை வந்து வந்துச்சு. எந்த வரலாறுலையும் சொல்லப்படுதில்லை எந்த அளவு தொகை வந்தேன்னு சொல்லி பெரிய ஒரு தொகை. ஏன்னு சொன்னால் அவன் வந்ததே அபூசினியாவில் இருந்து பெரிய ஒரு படையோடு தான் அங்கே இருந்து இங்கே வந்தான். இங்கே வந்து இங்குள்ள மக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து மக்கள்லாம் அடிபட்டு மன்னர் செத்துட்டான்னு சொன்னால் ஈக்கிறவனெல்லாம் இதோட சேர்ந்து கொண்டு போய்த்துருவாங்க. உடனடியாக ஆயுதத்தெல்லாம் போட்டு இவங்களோட ஆட்கள் அப்படி தான் போய்த்துருவான். இப்போ இருவரும் எல்லாரும் சேர்த்துக்கொண்டு இவன் என்ன செய்கிறான், பெரிய போஸ் எடுத்துக்கொண்டு அப்ரஹாம் சேர்ந்து கொண்டே என்ன செய்கிறான் வாரான். அதில் வந்து 6 யானைகள், சில இதில் வருது 7 யானைன்னு, சில இதில் 6 யானைன்னு வருது. 6 யானைங்களை எடுத்துக்கொண்டு வாரான். எங்கேக்கு மக்காவுக்கு வாரான், காபத்துல்லா உடைக்கிறது. இப்போ வாரடா கிட்டத்தட்ட வழியாக சரியான தூரம் வரணும். இப்போ இடையில வரக்கூட எல்லாம் அரபு நாட்டை தாண்டி தானே வரணும், ஒவ்வொரு அரபு நாடையும் தாண்டி தான் அவன் வரணும். அவன் வரக்குள்ள இடையில வந்து அரபு நாட்டிலேக்கு கூட சில மக்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சில மக்கள் வந்து இவனுக்கு எதிராக வந்து போராடுறாங்க, அவனுக்கு எதிராக போராடி யுத்தம் செஞ்சு சாகுறாங்க. அவனோட அப்படியான ஆட்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து ஒரு தலைவன் ஒருத்தன் கைப்பிடிப்பட்டு அவன் சொல்கிறான் வந்து நீ என்னையை கொள்ளாதே, என்னையை வச்சு கொண்டு இருந்தால் உனக்கு புற உதவும் என்ன, நான் நல்லா எனக்கு எல்லாம் தெரியும், எங்கே போகணும் எங்கே வரணும் எங்கே இதாக்கணும் என்ன பாசம் எல்லாம் எனக்கு தெரியும், அப்போ உனக்கு உதவும்னு சொல்லி ஒருத்தனை வச்சுக்கொள்ள சொல்லி அவன் தலைவனை கொள்ளாமல் வச்சு அப்படி கூட்டிக்கொண்டு இப்படி வாராங்க. இல்லைங்கய்யா, இது பெரிய சில இன்னும் நிறைய இதெல்லாம் வருது இடையில வார விஷயங்கள், அதெல்லாம் எங்களுக்கு ஆறான அதான் படைன்றது. யானைன்றது 6 யானை தான். சில வரலாறு 7ன்னு வருது, 6 தான் அந்த கூடுதலான இதில் 6ன்னு வருது. விளையாங்க படைகள் தானே வாப்பா இருந்துக்குமே, இவ்வளோ பெரிய படை வந்திருக்கும், அதில் வந்து பெரிய வாகனங்கள்லாம் வந்திருக்கு. வேணா அந்த காலத்தில் வாகனமாக இல்லாமல் இருந்துச்சு. யானையாக கொண்டாந்து 6 7 ஏன்னு யானை வந்து யமனில் இருக்குமா, யானை யமனில் இருக்காதானே. அப்போ அப்ரஹா அங்கிருந்து வரலாறு யானை குழந்தை இருப்பான், மிஞ்ச யானை இடத்துக்கு வந்து சொன்னீங்கல்ல. அப்ப நான் நினைச்சது என்னன்னா ஒரு 1000 கணக்குல யானை அப்படியே வருது. அப்ப அங்க அபூசினியாலேருந்து வந்த யானையெல்லாம் இருக்குமேனே, அந்த யுத்தத்துக்கு வந்த யானையில ஒரு மிஞ்ச யானையில் இவ்வளவுதான் இருக்கும். அந்த மிஞ்ச யானையெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி வாரம். ஒரு பார்வைக்கு யானையை கொண்டு போனால் ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்குன்னு தானே, அப்படி தானே உண்டை காட்டுறதுக்கு வார தானே. அங்கே வரக்கூட கண்டிருப்பான், யானையை கண்டோடனே அரபியில் பார்ப்பான், என்னடான்னு சொல்லி கையை ஆயுதத்துக்கு ஓட தொடங்கிப்பான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு இது பெரிய ஒரு புடி, யானையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான் இப்படி வாரான். அப்போ இடையில வந்த நேரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அது வந்து அந்த இடம் என்னன்னு சொன்னால் ரைட் ஓகே முடிச்சு விடுவோம். ஓகே இடத்த நான் விடுவோம் என்ன இடம்னு சொல்லி ஒரு அதாவது ஓகே இப்போ தானே மாறி வாங்கிக்கும், இன்னொரு 10 மினிட்ஸ் போகலாம் தானே. அப்போ மக்காவுடைய ஒரு ஹரமுடைய அளவுக்கு ஒரு இடத்துக்கு வரான். ஹரமுடிக்கு நான் போகல, அந்த ஒரு அளவுக்கு இடமும் வந்தோடனே இன்னொரு விஷயங்கள் வருது வரலாறு. எப்படின்னு சொன்னால், இடையில வச்சு வந்து அந்த அப்ரஹா வந்து மக்காவுக்கு அனுப்பி சில பெரிய வீரர்களை அனுப்பி அங்குள்ள ஒட்டகங்கள் மிருகங்கள் பறிச்சு கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவிக்கு தேவையானதெல்லாம் கொண்டாட சொல்லி இப்போ அனுப்பி கொண்டாடுறான். அப்போ அப்துல் முத்தலிப்புடைய 200 ஒட்டகங்களை அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அப்ரஹா. விளைஞ்சா அப்போ அப்ரஹா வந்து அதுக்கு போகிற ஒரு நியூஸ் ஒன்று போகிறான் வந்து மக்காவுக்கு வந்து என்னென்னு சொன்னால், மக்காவில் இருக்கிற தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க வந்து அப்ரஹாவை சந்திக்க சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் போய் சந்தித்து பேசிக்கொண்டு பேச்சு எல்லா வார்த்தையும் முடியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இவர் வந்து யார் அப்துல் முத்தலிப் சொல்கிறார் வந்து, நீ வந்து என்னுடைய இந்த ஒட்டகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய்த்திக்கிறாய், என்னுடைய ஒட்டகங்கள்லாம் எடுத்துகிட்டு போய்த்திக்கு 200 ஒட்டகங்கள் என்ன ஒட்டகத்தை திருப்பி தந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து முதல்ல வந்து அப்துல் முத்தலிபை வந்து அப்ரஹா கண்டதும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் மேலே சிம்மானத்தில் இருந்தவன், யானைக்கு மேலே தான் இருந்திருப்பான், சிம்மானத்தில் இருந்திருப்பான், அதில் இருந்தவன் கீழே இறங்கி வாரான். அதில் வரலாறுல வருது என்னென்னு சொன்னால்,
அப்துல் முத்தலிபை மேலே தூக்கி எடுத்திருப்பான். எடுத்தால் அந்த அபுசீனியால் ஒரு கௌரவம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் மன்னருடைய லெவலுக்கு அந்த ஒசரத்துக்கு அடுத்து கீழே உள்ளவங்கள ஏற்ற மாட்டாங்க. விளங்குச்சா? அவங்க அப்படி அந்த லெவலுக்கு வரணும்னு சொன்னால் இவங்க இறங்கி கீழே வருவாங்க. அவங்க அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. விளங்குச்சா? அந்த காரணத்தினால இவன் என்ன கீழே இறங்கி வரான். ஏன்னா அப்துல் முத்தலிப் அழகான மனுஷன். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பார்வையான மனிதன். யுத்தத்துக்கும் வீரத்துக்கும் உடம்புக்கும் எல்லாம் அழகான. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கு வரலாறு ஒரு அந்த கட்சி இருந்துச்சு. அழகிய ஒரு ரூபம்னு ஏன்னா அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையில் வந்தவர். அப்போ நபி அவங்கள அப்துல் முத்தலிபை கண்டு அவன் என்ன செய்யறான், கீழே இறங்குறான். இறங்கி வந்து அவன் அந்த ஒரு கீழே சம்மானம் சார் கீழே இதை போட்டு அப்துல் முத்தலிப் கிட்ட வந்து அரபிச்சு கிட்ட ஈப்பாட்டி அப்துல் முத்தலிப்ட்ட அவன் கேட்குறான் வந்து என்னத்துக்கு வந்தீங்க, என்னத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அப்போ வந்து அப்துல் முத்தலிப் சொல்கிறாரு, நீ இப்படி தான் வந்து என்னுடைய 200 ஒட்டகத்தை வந்து நீ பறிச்சிட்டு போய்த்தாய், நான் வந்து எனக்கு ஒட்டகம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அப்துல் முத்தலிப்ன்றவர் தான் மக்காவுடைய தலைவர். அப்ரா வந்து இடையில நிப்பாட்டிட்டாரு. இப்போ இந்த மக்காக்குள்ளே வராமல் அந்த காலத்தில் யுத்தம்னா அப்படி தான் இடையில வந்து நிப்பாட்டி போட்டு அறிவிச்சிடுவாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் தடப்பட பொம்மை போட்டு அழிச்சு விட்டுருவானே, அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து நிப்பாட்டி அறிவிப்பாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் ரெடியாங்க. ஒரு டைம் கொடுப்பாங்க. அது வந்த நேரத்தில் அந்த அறிவிக்கிற டைமுக்குள்ளேயே ஆட்கள் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆட்களை அப்படி போக்கல தான் அவங்களுக்கு தெரியும், இந்த வந்துட்டானோ. இப்போ ஒட்டத்தை பறிக்க வாயிலும் பெரிய படம் வந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்துல் முத்தலிப்கிட்ட கேட்குறான். அவன் கேட்குறான் வந்து, என்னப்பா நான் வந்திக்கிறேன் கபத்துல்லா உடைக்க, நீ வந்து சொல்கிற 200 ஒட்டகத்தை தர சொல்லி, என்ன கதை, நீ மக்காவுடைய தலைவர் தானே, என்ன நீ இப்படி பேசுகிறாய் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அதுக்கு அப்துல் முத்தலிப் சொல்கிறாரு வந்து என்னென்னு சொன்னால், ஒட்டகத்தினுடைய தலைவர் வந்து ஒட்டகத்துக்கு பொறுப்பானவன் நான், அந்த கபத்துல்லாவுக்கு பொறுப்பானவன் அப்போ நான் இல்லை, அது அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான். நீ உடைக்கலுமே நீ உடை, அவன் பார்த்துக்கொள்வான். அந்த காபத்துல்லா பாதுகாக்கிறது எங்கள்கிட்ட உனக்கும் உன்னோட எங்களை சண்டை பிடிக்கிறதுக்குரிய சக்தி எங்களுக்கு கிடையாது. நீ எனக்கு அதோட செஞ்சுக்கோ, நீ எனக்கு 200 ஒட்டகம் தந்துரு அப்படின்னு அவன் பார்த்தான். அவனுக்கு அந்த பேச்சுகளில் ஒரு பெரிய ஒரு கௌரவமும் அந்த பேச்சு முறைகளில் ஒரு இது உண்டும். அதில் அவன் சொன்னால் ஒட்டகத்துக்கு பாப்பா நீ எடுத்து பேசுரு அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிட்டான். அப்துல் முத்தலிப் கௌரவத்தை செஞ்சு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிட்டான். ஏன்னா நல்ல ஒரு பார்க்குறதுக்கு பார்வை நல்ல ஒரு இதில் இருக்கிறதுனால ஒரு தலைவர் கௌரவத்துக்கு அனுப்பிட்டான். அப்துல் முத்தலிப்ட்ட சின்ன ஒரு கோலத்தான இருந்துச்சு தான், இல்லாமல் இல்லை. அந்த நேரத்தில் அவர் முதலாக ஒட்டகத்தை இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் வந்து தனக்கிட்ட தகுதி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாதுன்னு. ஒரு பெரிய படைக்கு யுத்தம் செய்ய முடியாதுன்னு சும்மா கழுத்தை கொடுத்து சாக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. யுத்தம் செய்யலான்னு சொன்னால் நிப்பாட்டிடணும், ஒரு சமாதானத்தில் போய்த்துக்குள்ள பார்க்கணும். யுத்தம் செய்ய 7 ஒரு லெவல் வந்தால் தான் நாங்கள் என்ன செய்யணும், கை போடணும். அப்போ அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுக்கிறார். அவங்கள்ட்ட என்ன சக்தியை தான் அவன் பார்க்கணும். ரைட், அந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு உள்ளது இல்லையே. இப்போ அப்போ நான் என்ன இப்போ இந்த இடத்துல வந்து அதுக்கு பின்னால் இந்த அப்ரஹா வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்படி கொஞ்ச நாள் போனது போகிறோம் இவங்க என்ன செய்கிறாங்க, யானைப்படையை தூக்கிக்கொண்டு இப்போ ஹரம் உள்ளுக்கு வர போகிறாங்க. ஹரம் உள்ளுக்கு வரக்கொள்ள நல்லாவே ஹரம் கிட்டி ஆகினோடனே யானை என்ன செய்யுது, யானை வந்து அப்படி படுத்துருது. ஈந்துருது, எலும்புது இல்லை. அட்டிக்கிறாங்க யானை, எழுப்பாட்டுறாங்க, எலும்புது இல்லை. அப்புறம் அவங்க பார்த்தாங்க ஏன் எலும்பு இல்லைன்னு சொல்லிட்டு யானையை திருப்பி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போகிறதுக்கு எழுப்பாட்டினோம். டக்குனு யானை எலும்பி திரும்பி போகுது. இதெல்லாம் யார், அப்துல் முத்தலிப். இந்த ஆட்கள் எல்லாம் மலைக்கு மேலே ஏறிக்கொண்டு எல்லாம் இதுவும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு புதுனத்தையாக பார்க்கணும். சுனாமியில் புதுனம் பார்த்த ஆட்கள் இருக்குதானே, அதை மாதிரி தான் என்னத்தையாவது ஒரு நடந்தால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, புதுனத்தையாவது பார்த்துக்கிறோணுமே பார்ப்பாங்க. விளையாஜா என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் கிட்ட இது பார்க்காம தூரத்தில் இது பார்க்குறாங்க. ஏன்னா அல்லாவுடைய தண்டனை வரும்ன்றது அவங்களுக்கும் அந்த அளவு 100% ஷுவர். விளங்குச்சா? அதனால கிட்ட இருந்து தான் அவங்களும் சேர்ந்து அடிபட்டு போவாங்களே. தண்டனை வந்து அப்படி தானே வரும். கிட்ட இருக்காம தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். சார் என்னத்தை செய்கிறான்னு பார்ப்போம். காபத்துல்லாவோட என்ன செய்கிறாங்க. அப்போ யானை எலும்புதில்லை, அட்டிக்கிறாங்க, ஒன்றுமே சரி வராது. இப்போ இவங்க வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறாங்க. யானை எலும்புல யானையும் வருதில்லை. இவனோட யானுடைய வரணும்னு தான் ஆசையும் படுறான். யுத்தத்துக்கு வர்றது யானுடைய வருவோம்னு சொல்லி. அப்போ இவன் அறிவிச்சிட்டான், மக்களுக்கு அறிவிச்சிட்டா நீங்கள் ஊரோட்டு போய்த்துருங்க. எல்லா மக்களும் ஊரோட்டு போய்த்தான். காபத்துல்லா மட்டும்தான் வீடுகளும் காபத்துல்லா மட்டும்தான் இருக்குது. இப்போ அவனும் அறிவிச்சிட்டான் வந்து வீட்டை உடைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்காக ஒன்றும் செய்கிறதில்ல, போகிற காபத்துல்லா உடைக்கிற திருப்பி போகிற அவ்வளோதான். அவனோட வேலை அதுதான். அப்புறம் வந்த நோக்கம் காபத்துல்லா உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ யானை வருது இல்லை. அப்போ கடைசியாக வந்து ஒன்றும் நடக்குது இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் பார்த்தான் இவனுக்கு புத்தி வரும், இவனுக்கு புத்தி விளங்கல. அடே யானை ஒரு மிருகமோண்டு எழுப்பி போகுது இல்லைன்னு சொன்னால் நீ விளங்கணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, திரும்பி போகும், விளங்கிக்கணும். அந்த புத்தி அவனுக்கு விளங்கல்ல. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அல்லாஹ் பறவைகளை அனுப்பினான். சின்ன பறவைகள்
பெரிய பறவைகளில் ஒவ்வொரு சிலவங்க சொல்கிறாங்க வந்து பறவைகள் வந்து வாயில் ஒரு கல்லும் கால்களில் ஒவ்வொரு கால்லையும் ஒவ்வொரு கல்லும் எடுத்துகிட்டு வந்துச்சுன்றாங்க. ஆனால் சரியான முறையில் நிறைய தாரிகளில் வந்து வரையில் வாயில் ஒரு கல் தான் எடுத்துகிட்டு வந்தன்றது இருக்குது. ஏன்னா கால்களில் பிடிச்சி கொண்டு பறவைகள் இந்த பறக்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து செல்றதுக்கு லேசி தான். அது நடக்கிறத பார்க்கணும். நாங்கள் வாயில் வச்சுட்டு பறவை பறக்கிறதான் விளங்குதா. வாயில் தீனை வச்சு கொண்டு பறக்கும், காலில் வச்சு கொண்டு பறக்குமா? இங்கே அற்புதத்தை தான் அல்லாஹ் காட்டுறான். பறவையுடைய அற்புதத்தில் அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை தான் இங்கே காட்டுறான் விளங்குதா. பறவையோட அற்புதம் இல்லைங்க விளங்குதா. அப்போ பறவைக்கு ஒரு விஷயம் புதுனம் ஒன்று இல்லைங்க. பறவை தான். அப்போ இதனால் நாங்கள் வந்து 3 கல்லுன்றதை விட ஒரு கல்லுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல பொருத்தமாக விளங்குது. அப்போ வந்து என்ன செய்ய, அந்த கல்லை வந்து எரியுது. அதாவது சில வரலாறுகள் வருது, அந்த கல் எரிஞ்சு அந்த கல் படுறவங்கள்ட அந்த கல் எங்கே படுதோ அந்த கல் பட்டு விழுந்து அந்த கல் புழுற இடத்துலேருந்து அந்த கல் அடுத்த பக்கத்தால் வெறியாகுது இல்லைங்களா. இப்போ தலையில் கல் விழுந்தான்னு சொன்னால் கல் வந்து கீழே போகும் இல்லைங்களா. அப்படியே பொத்தலாகி கொண்டு போய்க்கிறோம். அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க. இதுதான் அந்த விளக்கம். அப்படியே விளக்கங்கள் வருது. இன்னும் சிலவங்க சொல்கிறாங்க வந்து பெரிய கல்லுன்றாங்க. அந்த பெரிய கல்லுன்னு சொல்கிறது உண்மையில வந்து ஏற்றுக்கொள்றது கஷ்டமாகிக்குது. என்ன சொன்னால் பறவைகள் அப்போ பெருசாக இருக்கணும். சின்ன பறவைகள் பெரிய கல் தூக்குறன்றது அதுவும் அல்லாக்கு ஏழான்னு சொல்கிறது இல்லை. அல்லாத்தால வந்து அப்படி செய்கிறது இல்லை விளங்குச்சா. ஒரு சின்ன பறவைக்கு பெரிய கல்லை கொண்டாடுறது இப்படி வரலாறுல நாங்கள் காண்றது இல்லை விளங்குச்சா. அல்லாவுடைய வரலாறுல வாரது எல்லாமே அதாவது அந்த அந்த சாமான் எதை செய்யலுமோ அதைத்தான் அது செய்யும். அதால தான் அதுதான் அற்புதம்ன்றது. அதால் செய்கிறது தான் அற்புதம் விளங்குச்சா. அப்போ சிலவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வரவங்க சிலவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த கல் கொண்டு எரிஞ்சிச்சு, அது உண்மையிலே கல் எப்படி சுடுபட்ட கல் அதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது தானே. இப்போ இந்த கல் சும்மா சுடுபட்ட கல்லை கொண்டு வந்து மனுஷன் சாகுவானா? இது சுடுபட்ட கல்லுன்னு சொன்னால் அது சூடாக இல்லை. கல் நிச்சயமாக சூடாக இருக்காது. கல் சூடாக இருந்தேன்னு சொன்னால் பறவையோட வாய் பத்திரமே சூடாக இருக்காது. அப்போ அதுவும் இல்லை. சிலவங்க சொல்கிறாங்க உண்மையிலே சூடான கல் அதுவும் இல்லை. அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது விளங்குச்சா. அது எப்படி சூடாகிற? அப்போ பறவை செத்து போய்த்திருமே விளங்குச்சா. அப்போ நான் பறவை இல்லை அது இரும்பால் வந்திக்கணும். என்னப்பா மனுஷனுக்கு அல்லாத ஒவ்வொன்றும் அனுப்புவான். மனுஷனுக்கு மூளையால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தான் அனுப்புவான். அப்போ சூடான கல்லும் இல்லை. அப்போ சுடுபட்ட கல் சுட்ட கல். இப்போ வந்து இதுக்கு சில ஆட்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால் சரியா பிள்ளையான்றது எந்த அளவு தூரம் அல்லாஹ் அறிவான். இதான் சொல்கிறேன் வரலாறு தானே. இப்போ விளக்கம் கொடுக்குறேன். அதுவும் வரலாறுலேயே வச்சுட்டு போய்த்துருவோம். குர்ஆன் ஹதீஸில் உள்ளது இல்லை. எப்படின்னு சொன்னால் சுடுபட்ட கல். இன்றைக்கு சுடுபட்ட கல்லுன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று கீழே போட்டோன்னு சொன்னால் வெட்டிச்சு துண்டு துளாதுன்னு இன்றைக்கி என்ன நடக்குது? சின்ன கல்லுகளை தானே போடுறாங்க. வந்து என்ன செய்யுது? இன்றைக்கு துண்டு துளாக போகுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கல்லுன்னு சொன்னதான் மக்களுக்கு விளங்கும் விளங்குயா. பொம்மை போட்டோன்னு சொன்னால் அவன் பார்ப்பான். பொம்மைக்கு விளக்குறதுக்கு இன்னும் 4 பேர் தேவைப்படும் விளங்குயா விளங்குயா. அப்போ அல்லாஹ் தஆலா அதை சொல்லாமல் கல்லுகளை போட்டு அல்லாஹ் தஆலா சுடப்பட்ட கல்லுகளை போட்டு இப்போ இந்த இந்த என்னது இந்த பொம்மை செய்கிறதுலாம் என்ன செய்யலாம்? எல்லாம் சுடுபட்ட இதால் கல்லால் செய்கிற சாமான் தான் எல்லாம் அதால் செய்கிற சாமான் தான். அதாவது மனிதனுக்கு பிடிச்சால் ஒன்றும் இல்லை விளங்குச்சா. ஆனால் அதை வீசினால்தான் அதில் தாக்கம் இருக்குது. அதே போல் அதே இடத்திலிருந்து தாக்கினால் 2 பேரும் சாகுவாங்க. ஆனால் ஒசக்கையிலிருந்து வீசினால்தான் அதில் தாக்கம் உறுதியான தாக்கம் இருக்குது. இதனால தான் பறவைகள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஒசக்கையிலிருந்து தாக்குறான். என்ற அர்த்தம் என்ன? பொம்சம் ஒசக்கையிலிருந்து போட்டால் தான் அது ஒழுங்கான அதனுடைய வேலை வந்து என்ன செய்யும்? வேலை செய்யும். எனவே இந்த அடிப்படையில் இப்படி விளக்கமாக வந்து சொல்கிறாங்க விளங்குச்சா. இது வந்து சரியா பிள்ளையான்றது இல்லை கதை. சில நேரம் சரியாக இருக்கலாம், சில நேரம் பிள்ளையாக இருக்கலாம். நமக்கு யாரும் காணலை விளங்குச்சா. அந்த காலத்துலேயும் யாரும் இப்படியான விளக்கங்கள் சொல்லவும் இல்லை. அதான் அதான் தூரானு எல்லாம் உடம்புல போட்டோம்னா அங்கேயும் அப்படியே புண்ணா போயிடும். அப்போ அல்லாஹ் தஆலா சின்ன விஷயம். அல்லாஹ் தஆலாக்கு வந்து பெரிய வேலை இல்லை. அதே போல் இப்போ சொல்கிற மாதிரி இந்த சல்ஃபர்ன்ற மாதிரி அதாவது வீசி மேலே பட்டாலே கரைஞ்சிட்டு அது கையில் பட்டா கரைஞ்சிட்டு போய்த்திரும். ஆனால் அது கட்டாக படைஞ்சிட்டு போனால் பறவையும் கரைஞ்சிருமே. இப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது விளங்குச்சா. அதாவது பிடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு கல்லாக இருக்கணும். அது அப்படியான கல்லை தான் அல்லதான் அனுப்பிப்பான். எனவே இந்த அடிப்படையில் இந்த விளக்கம். அப்போ எப்படியோ ஒரு வகையில் வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து சாகுறாங்க. ஆனால் அப்ரஹான்றவன் இந்த வரலாறு வரக்கூடிய விஷயம் என்னதுன்னா அப்ரஹான்றவன் அவன் எல்லாரும் சாகுறனா உடனடியாக என்ன செத்தாங்களா? இல்லை. இப்போ பொம்மை போட்டாலும் உடனடியாக எல்லாரும் சாகுவாங்களா? இல்லை. எத்தனையோ போய் அடிச்சு பட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டு ஓடுவான். உடனே பயத்துலேயும் இதுலேயும் போவான். எங்கே காண்ற பக்கமெல்லாம் ஓடுவான். இதே மாதிரி ஓடினவனில் அப்ரஹாம் ஒருத்தன். இவனும் ஓடி அவனுடைய நாடு வர காட்டையும் ஓடிக்கிறான். ஓடி நாட்டில் தான் போய்த்து அவன் செஞ்சுக்கிறான். தன்னுடைய நாட்டுக்கு போக்காட்டும் போய்த்து நாட்டில் தான் செத்திக்கிறான்.
அந்த அளவுக்கு, அதாவது இவனுடைய பயத்தை அந்த அளவு தூரத்துக்கு அல்லா கொண்டு வந்து வச்சுக்கிறான். இந்த காபத்துல்லாஹ் இப்படி நடந்தால் இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு வேலை ஒன்று செய்வோம் அல்லா காட்டிக்கிறான். எனவே இந்த அடிப்படையில் அல்லா தஆலா என்ன செய்கிறான், பறவையில் கொண்டு வந்து செய்கிறான். இது வந்து சாதாரண ஒரு சம்பவமான ஒரு விஷயம் ஒன்று தான். அதான் இன்னும் 2-3 விஷயம் டக்குன்னு அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம், முடிச்சுக்கொள்ளுவோம் சூறாவை. அதே போல் இதே ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் ஹுதைபியா. இல்லைங்களா? ஹுதைபியா சம்பவத்தில் உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா சம்பவம், இஸ்லாமிய சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்காக தான் மக்காவுக்கு போகிறாங்க. என்ன உம்ரா செய்ய போகிறாங்க. உம்ரா செய்ய போகும்போது என்ன செய்கிறாங்க, மக்கள் வந்து உம்ரா செய்ய போகக்கூடாமல் தடை செய்யக்கூடிய உதவியா, அதில் உதவியை உடன்படிக்கை எல்லாம் வருது. அது எப்படி வருதுன்னு சொன்னால், நபி அவங்க போகிறாங்க. நபியாவோட ஒட்டகம் உங்களுக்கு தெரியும். நபியாவோட ஒட்டகோட பேர் வந்து அதாவது கஸ்வான்றது நபியாவோட ஒட்டகத்துடைய பேர். இல்லைங்களா? அப்போ நபியாவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒட்டகத்தில் வந்து போகிறாங்க. பெய்திட்டிக்குள்ள ஒரு இடம் வருது, ஹரமுடைய இடம் வந்தது. ஒட்டம் ஈந்துட்டு ஒட்டம் எலும்புதில்லை. நபியாவங்க போகிறாங்க, ஒட்டம் எலும்புதில்லை. நபிக்கு கூட இப்போ எலும்புதில்லை ஒட்டம். இல்லைங்களா? அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க வந்து ஒட்டகத்துக்கு, சஹாபாக்கள் சொல்கிறாங்க வந்து ஃபகாலு ஹலாத்தில் கஸ்வா, ஒட்டகம் வந்து டயர்ட் ஆகிட்டு, ஒட்டத்துக்கு இனி நடக்கலாது, இனி ரெஸ்ட் தான் எடுக்க வரும், டயர்ட் ஆகிட்டு. ஃபகால் ரசூலுல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மா ஹலாத்தில் கஸ்வா, ஒட்டகம் வந்து டயர்டாக இல்லை, ஒட்டகத்துக்கு எந்தவித டயர்டுமே கிடையாது. அதோட சொல்கிறாங்க வமா தாக்க லஹா பிஹுலுக்கின், இந்த ஒட்டகத்துக்கு இப்படியான பண்பாடே கிடையாது, டயர்டான பண்பாடே ஒட்டகத்துக்கு கிடையாது இப்படி சொல்லி போட்டு சொல்கிறாங்க. வலாக்கின் ஹபசா ஹாபிசுல் ஃபீல், யானைப்படையை யார் தடுத்தானோ அவன் வந்து இந்த ஒட்டகத்தை தடுத்துட்டான். எப்படி இந்த யானைப்படையினுடைய ஹதீஸில் வருது? எந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் தான் வருது. யானைப்படையை யார் தடுத்தானோ அந்த யானைப்படையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தை தடுத்துட்டான். அதனால் இனி ஒட்டகம் எலும்பாது, இனி என்ன செய்ய, ஒட்டகம் இனி எங்களுக்கு போகலாது. இதுதான் எங்களுடைய கடைசி இல்லை, இதுக்கு மேலே எங்களுக்கு போகலாது சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து அதாவது வந்து புகாரியில் வந்து 2079 ஹதீஸ் வந்து புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல் இன்னும் வந்து இன்னும் 2-3 ஹதீஸ் வருது. இன்னொரு இடத்துல அதாவது இதில் எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட ஒட்டகம் வந்து அனுமதி கொடுக்கல, மிருகங்கள் கூட போகாது. நோக்கம் வந்து ஒரு நாமியாவும் உம்ராவுக்கு தான் போனாங்க. ஆனால் இவங்க மக்காவுக்கு போய்த்திருந்தால், அங்கே பெய்த்திருந்தால் நிச்சயமாக யுத்தம் அடிப்படி வந்திருக்கும். மக்காவை விட மாட்டேங்காமல் இவங்க அடிச்சுப்பாங்க, அவங்க அடிச்சுப்பாங்க, 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். மக்காவில் சண்டை பிடிக்கலாமா? சண்டை பிடிக்கிறது ஹராம், சண்டை பிடிக்க கூடாது. இப்படி நடக்கும்ன்ற ஒரு காரணத்தினால அல்லா தஆலா என்ன செஞ்சுட்டான், ஒட்டகத்தை இந்த இடத்துல தடை செஞ்சு பண்ணிட்டான், போகவில்லை. எனவே இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுத்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்காவாசிகள் இப்போ என்கிட்ட வந்து எப்படிப்பட்ட உடன்படிக்கையை போட்டாலும் இந்த மக்காக்காக வேண்டி எல்லாத்துக்கும் நான் வந்து சைன் அடிப்பேன், நான் ஆமாம் போடுவேன் சொன்னேன். என்னத்தை கேட்டாலும் நான் ஆமாம் போடுவேன். இதனால தான் வந்து அவங்க கேட்டாங்க தான் 7-8 நிபந்தனைகள் போட்டாங்க. விளைஞ்சா எல்லா நிபந்தனையும் ஆமாம் போட்டாங்க. நான் நேரத்தில் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது எல்லா நிபந்தனைகளும் ஆமாம் போட்டிக்கிறாங்க. விளைஞ்சா ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு மோசமான இவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தான் சைன் அடித்தாங்க. எல்லாத்துக்கும் ரைட்டாக பிரச்சனை. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா தடை செஞ்சது. இதுக்காக ஒன்றும் செய்யலை. இனி என்னத்தை செஞ்சால் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான்ற நம்பிக்கை அப்படி ஆமாம் போட்டாங்க. எனவே இந்த அடிப்படையில் வந்து மக்கா வந்து ஒரு பரிசுத்தமான இடம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போகிற நேரம் வந்து ஒரு நேரம் ஹலாலாக்கப்பட்டுச்சு. அது வந்து இமாம் புகாரி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யௌம ஃபத்ஹி மக்கா இன்னல்லாஹ் ஹபஸ மக்கத்தல் ஃபீல, நபி அல்லாஹ் தஆலா வந்து யானையை வந்து மக்காலேருந்து தடை செஞ்சான். வசல்லத் அலைஹா ரசூலஹு, ஆனால் வந்து அந்த நாட்டுக்கு அந்த மக்காவுக்கு வந்து அல்லாஹ் தஆலா இந்த சல்லத்தை பொறுப்பு கொடுத்தான். அதுக்கு அதாவது அவனுடைய ரசூலுக்கு வந்து ஒரு அனுமதியை கொடுத்தான். வல் மூமினின் மூமின்களுக்கு, ரசூலுக்கு மூமினிக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்றில் வந்து அந்த மக்காவை வந்து கைப்பற்றுறதுக்கு அனுமதியை கொடுத்தான். வைனோக்கது ஆதத்து ஹுர்மத்துவா, ஆனால் வந்து அதனுடைய ஹுர்மத், அதனுடைய ஹராமிய தன்மை, அதாவது அந்த அதில் சுத்தம் செய்யக்கூடாது ஹராம், அந்த தன்மை வந்து அல்யாம ஹுர்மத்துவா அல்யாம க ஹுர்மத்திஹா பில் ஆம்ஸ், அதனுடைய ஹுர்மத் வந்து எப்படி நேற்று அது வந்து ஹராமாகப்பட்டுருந்துச்சோ அதே போல் இன்றைக்கும் அது ஹராமாகப்பட்டுட்டு, இதுக்கு புறையினி யாருக்குமே அதில் வந்து ஹலால் இல்லை. நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொற்ப டைமை தவிர அதுக்கு பின்னால் அது திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துட்டு நபி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க வந்து அலா ஃபல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப, யாரெல்லாம் இதை நான் சொல்கிறத கேட்குறீங்களோ அதை வந்து யாரெல்லாம் கேட்காம பின்னுக்கிறாங்க அவங்களுக்கு அறிவிச்சிருங்க.
ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் மக்களை வந்து இப்படி குற்றமான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியணுன்றதை நபி அவங்க சொல்லியிருக்காங்க. இது இமாம் புகாரி அவங்க அறிவிக்கிறாங்க 2034 ஹதீஸ். எனவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன வேலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செஞ்சாங்க, மக்களை வந்து யுத்தம் செஞ்சாங்கன்னா யுத்தத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் யுத்தம் செய்யலை, அழகான முறையில் எல்லா விஷயம் முடிஞ்சு. பட் வந்து அங்கே வந்து அந்த நேரத்தில் 4 பேரை வந்து கொலை செஞ்சுக்கிறாங்க. 4 பேர் நேரத்தில் தான் அவங்க செஞ்சு 4 பேரை தண்டனை கொடுத்தாங்க. அப்போ அங்கே தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னா அந்த யுத்தத்தில் வந்த நேரம் தானே தண்டனை கொடுத்தாங்க, கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ இது அந்த நேரத்தில் ஹலாலாக்கப்பட்டது, நபிக்கு மட்டும் ஹலாலாக்கப்பட்டது. இப்போ யாருக்குமே அது வந்து ஹலால் இல்லை, மக்களை வந்து யாருக்கும் எந்த விதமே செய்ய முடியாது. எனவே இந்த அடிப்படையில் வந்து மக்கா வந்து இன்றைக்கு வந்து எப்படி நபி அவங்களோட காலத்தில் எப்படி ஹராம் ஆயிச்சோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஹராம் ஆயிச்சோ, அதே போல் வந்து கடைசி வர காலம் உலகம் அழியும் வரை அது ஹராமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க வந்து, அது புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க வந்து, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வந்து சில மக்கள் வந்து வருவாங்க, அங்கே வந்து என்ன செய்வாங்க, காபத்துல்லா உடைக்கிறதுக்கு வருவாங்க. வரும்போது அந்த மக்களை அல்லாஹ் தஆலா வார வழியில் அப்படியே அந்த முழு மக்களையுமே பூமி புழுங்கிரும், முழு மக்களையும் பூமி புழுங்கிரும். ஒரு நபி ஒரு ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ். அந்த சம்பவம் வந்து நடந்துட்டா நடக்குமான்றது உண்மையிலே எனக்கு தெரியாது. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கவுத்துல உடைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க, விளங்குதா? அந்த மக்கள் வரும்போது அந்த கிட்ட வருவாங்க, வரும்போது என்ன செய்யும், பூமி வந்து அப்படியே அந்த மக்களை அப்படியே போகமம் வந்து அப்படியே அந்த மக்களை விழுங்கிடும், இல்லைங்களா? அப்படியே எடுத்துரும், பூமியிலுக்கு எடுத்துரும்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து நிச்சயமாக நடக்கும். ஆனால் எங்கட எனக்கு தெரிஞ்ச வரையும் இதுவரையும் நாங்கள் அப்படி ஒரு சம்பவம் மட்டும் கேள்விப்படலை, அப்படியான ஒன்று இல்லை. அப்போ ஒரு சம்பவம் மட்டும் இல்லை நான் சொல்கிறேன். அப்போ அந்த சம்பவம் நிச்சயமாக நடக்கும். இன்னொரு இடத்துல வந்து இமாம் புகாரியில் வந்து அறிவிக்கிறாங்க வந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க வந்து, அதாவது வந்து இது சரியான புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து எத்தனை 1596 1595 இந்த ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து, அதாவது மக்காவை வந்து காபுத்து எப்படி யானைப்படையை வைத்து அல்லாஹ் அடைக்க வந்து அழிச்சானோ, அதே போல் இன்னொரு கூட்டம் ஒன்று வரும். அந்த கூட்டம் எங்கேருந்து வரும்னு சொன்னால், அதாவது இந்த ஆப்பிரிக்கான்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க வந்து, கருப்பர்கள் மெலிஞ்சவர்கள் முள்ளும் தோளும் மாதிரி இருப்பாங்க, மெலிஞ்சி, அதாவது காலெல்லாம் உடச்சா இப்படி வளைஞ்ச நிலைமையில் இப்படி உடச்சா கொத மாதிரி உள்ள நிலைமையில் உள்ள சில மக்கள் வருவாங்க, வந்து காபத்துல்லாவுக்கு வருவாங்க. காபத்துல்லாவுக்கு வந்து அதை காபத்துல்லா உடைப்பாங்க. எப்படி உடைப்பாங்கன்னு சொன்னால், காபத்துல்லா ஒவ்வொரு கல்லாக எடுத்து உடைச்சி எப்படி பூமிக்கு கூட அந்த லெவலுக்கு தரமட்டமாக்குவாங்க சொன்னாங்க. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இது நடக்கும் ஹதீஸை நடக்கும், விளங்குதா? இப்போ எங்கேருந்து வருவாங்க, கருப்பர்கள் வருவாங்க. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது தானே, வெள்ளையர் தான் வந்து வெற்றி பெறான், கருப்பெல்லாம் தலை குட்டப்பாட்டு கொண்டு தான் ஈக்கிறேன் நாங்கள் செல்றோமே. அது அப்படியே மாறி அவன் தான் வல்லரசராக வருவான். உசாமா வந்திருக்கிறான் இன்றைக்கு, ஒபாமா வந்திருக்கிறான் இன்றைக்கு. அது வந்து அமெரிக்காவில் வைங்களே, இது வந்து அதாவது ஆப்பிரிக்கன் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு சம்பவம். அடுத்த என்னன்னா, ஆப்பிரிக்கன் நாட்டில் இன்றைக்கு பெட்ரோலியம், ஆப்பிரிக்கன் நாட்டில் பூமியில் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அவ்வளோ இதுவும் கொடுத்தீங்க. ஒரு காலத்தில் இந்த அமெரிக்கா என்ன, இந்த பிரிட்டிஷ் என்ன, இவனெல்லாம் வந்து ஒரு பச்சை குணனாகிப்பாங்க. அந்த நேரத்தில் அவனோட காலம் தான் முடிய போவாங்க, விளங்குச்சா? ஒரு காலம் அப்படி வந்துடும். ஏன்னு சொன்னால் அந்த காலம் நபி அவங்க சொல்கிற காலம், விளங்குச்சா? இது என்ன விளங்க அதான் இது வந்து எப்போ நடக்கும் அப்போ சொல்கிறாங்க வந்து, விளக்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க வந்து, மக்காவில் உள்ள மக்கள் எப்போ மக்காவில் உள்ள மக்கள் இந்த காபத்துல்லாவை கௌரவப்படுத்தாமல் போயிட்டாங்களோ, எப்போ இவங்க அந்த அளவு மோசமான நிலைமைக்கு வராங்களோ, அப்போ இந்த மக்களை அழிக்கிறதுக்கு இவங்க வருவாங்க. அப்ப அந்த மக்களை குறிப்பிடுறது வந்து குறைஷி மக்களை தானே சொல்றது. ஏன்னா குறைஷி மக்கள் எல்லாரும் மக்கள் இங்கிற மக்கள் இல்ல, அது கோவத்துல வர்றதா? மக்கள் ஹரமை இவங்க பாதுகாக்கலன்னு கோவத்துல வருவாங்களா, இல்ல ஆக்கிரமிக்கணும்னு வருவாங்க? ஆக்கிரமிக்க வருவாங்க, கோவத்தில் இல்லை. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க. நிறைய எல்லாரும் இல்லை, முஸ்லீம்கள பேர்ல இருப்பாங்க, பேர்ல முஸ்லீம்களா இருப்பாங்க. ஆனா உண்மையான இஸ்லாம் வந்து இருக்காது, விளங்குதா? அவன் அப்படி இருக்கிற நிலைமையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து காபத்துல்லாவை அப்படி நிலை வர காஃபிரோடு வாரான். அர்த்தம் என்னென்னு சொன்னால், முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே ஹிலாஃபத்து அது இதுன்னு சொல்லி எல்லாரும் எல்லா நாட்டையும் இஸ்லாமாக்கணும், இந்த பெரிய இதெல்லாம் வந்து சும்மா கதை ஒன்று தான். அல்லாஹ் தஆலா சொல்லலை முழு உலகத்தை வந்து இஸ்லாமாக்குங்கன்னா அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லலை. மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளலையா விட்டு போங்கப்பா.
எங்கே இது இஸ்லாத்தில் வற்புறுத்தல் கிடையாது. சொல்லுங்க, கேட்டால் கேட்கட்டு, கேட்கலையா விடுங்க. அல்லாஹ்தாலா வந்த பிறகு அவன் பார்த்துக்கொள்வான் என்ன செய்யணும்னு சொல்லி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இன்றைக்கி அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், பெரிய பிரச்சனையை மேலே பிரச்சனையாக தான் ஈக்கிறோமே தவிர இஸ்லாம் சொல்கிறது யாரும் ரெடி இல்லை. இஸ்லாத்தை சொல்கிறோம் இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை விளங்கி சரியான முறைப்படி அடித்து அமல் செஞ்சோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, வரமாட்டாது. எனக்கு அல்லாஹ்தாலா வந்து என்ன செய்யணும், எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யணும். சுபா